முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒருக்கை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைத்தொழுவேன் நான். ஓம் சைரான் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனுதனின் ஏறுமுகம். நான் மரியம்மாள் சரவணன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. எல்லாரும் நலமோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இறைவனிடம் வந்து நம்ம பிரார்த்தனை செய்துப்போம். சரிங்க, நம்ம இன்றைய வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 1 இல்லை 2 இல்லை 3 தெய்வங்களோட அனுகிரகத்தால் யாருமே இல்லாமல் நிர்கதியாக நின்ற ஒரு குழந்தைக்கு, ஒரு சகோதரிக்கு அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். அப்படி நின்ன ஒரு சகோதரிக்கு எப்போவுமே கூட பக்கபலமாக இருந்து அவங்களோட வாழ்க்கையை முன்னிறுத்தி, அதுவும் அவங்களுடைய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் கிட்டத்தட்ட ஒரு 30 சவரன் நகை அவங்களிடம் வந்து திருடப்படுதுங்க. அந்த நகையை கடவுள்கள் எல்லாரும் சேர்ந்து எப்படி மீட்டு கொடுத்தாங்க அப்படின்றது தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப த்ரில்லிங் காட்சிகள் நிறைந்த ஒரு பதிவாக தான் உண்மையாகவே இருக்க போகுது. ஏன்னா அந்த சகோதரி சொல்ல நான் கேட்கும்போதே எனக்கு உடம்புலாம் அப்படியே சிலிர்த்து இருந்தது. அதே ரொம்ப ரொம்ப அவசியமாக ஒரு பதிகத்தை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். அது தீராத கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு பதிகம் அப்படின்னு சொல்லலாம். வீடியோ பதிவை முழுமையாக பார்த்துட்டு இதே போல் ஒரு சம்பவம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பதிவுக்கு ஒரு லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, இப்போ நாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு சிலர் நேற்றுக்கு ஏமா பதிவு கொடுக்கல அப்படின்னு கேட்காதீங்க. நேற்றுக்கு கொடுத்துருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி இதாவது பார்ட் 1 பார்ட் 2 தான் நான் பதிவு வந்து கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருக்கும். இதில் இன்னொரு விஷயம் வந்து, இதில் நான் வந்து பார்ட் 2 அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, மாரிமா உன் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு எங்கிட்ட சண்டை போடவே வந்துடுவீங்க. அதனால் வேண்டிதான் ஒரே பதிவாக உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 20 நிமிஷம் கிட்ட பதிவானது போகும். அதனால் பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், சரிங்களா? சகோதரி இந்த விஷயத்தை அவங்க என்கிட்ட பகிர்ந்துக்கும் போதே இதே போல சம்பவம் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 பேர் என்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதை நம்ம வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறேன்னு அந்த சகோதரி சொன்னதை அது உடைக்கும் தருவாயில தான் இந்த சகோதரி சொல்லி, இதன் மூலிமா நம்ம கண்டிப்பாக ஒரு பதிவு கொடுத்தோம் அப்படின்னா பல பேருக்கு இது ஒரு பயனுள்ள தகவலாகவும் இருக்கும். அதே சமயம் இப்படியே நம்ம இருக்கக்கூடாது, இதுலேருந்து நம்ம நிச்சயமாக மீண்டு வெளியே வரணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள பிறக்குன்றதுனால தான் இந்த பதிவானது நான் சொல்கிறேன். சகோதரியோட பேர் சொல்லாமலே நான் சொல்கிறேன். இந்த விஷயத்தை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட சகோதரி வந்து சின்ன குழந்தை, அதாவது 4வது படிச்சுட்டு இருக்கும் போதிலிருந்து நடந்த அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சம்பவங்களுமே வந்து கண்டிப்பாக இது மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னு வந்து நம்மளே சாமிக்கிட்ட வேண்டிப்போம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, சகோதரி வந்து 4வது படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு அண்ணன் இருக்காங்க. நல்ல ஒரு குடும்பம் தான். அம்மா அப்பா இவங்க 2 பேர் அப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் வீட்டில் எப்போவுமே சண்டையே அப்படி நடந்துகிட்டு இருக்கிற அம்மா அப்பாவுக்கு எப்போவுமே வந்து ஒரு அரசல் புரசலும் ஒரு சண்டை வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இதில் அம்மா வந்து கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிறாங்க. இப்போ சகோதரி வந்து 4வது படிச்சுட்டு இருக்கும்போது அம்மா வந்து தவறிடுறாங்க. இப்போ இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அப்பா வந்து கொஞ்சம் குடிக்கிறவர், வந்து ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காரு. இப்படியே போய்கிட்டு இருக்கு. அப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்த கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதத்துலேயே அப்பாவும் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாரு. அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை. இந்த 2 குழந்தைங்களுமே வந்து இப்போ அனாதை மாதிரி நிற்கிது. இவங்களுடைய பாட்டி ஒருத்தவங்க இருக்கிறாங்க. இவங்க பாட்டி மட்டும்தான் இப்போ இவங்க 2 குழந்தைங்களுமே அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் வயசானவங்கன்றதுனால இவங்களை வந்து நல்லா கவனிச்சிக்க முடியல, பார்த்துக்க முடியலன்றதுனால உறவினர்கள் யாரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கப்புறம் இவங்களை வந்து உங்கள் கூட வச்சுட்டு இருக்க முடியாதுமா, இவங்களை வந்து ஒரு ஹாஸ்டலில் பார்த்து தங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை ஒரு ஹாஸ்டலில் வந்து போடுறாங்க. லேடிஸ் ஹாஸ்டலில் வந்து இந்த குழந்தைய வந்து சேர்த்துடுறாங்க. அந்த நேரத்தில் எப்படி இருக்கும் அந்த மனநிலைமை, அந்த ஹாஸ்டலில் வாழ்ந்தவங்களால மட்டும்தான் அதை வந்து உணர முடியும். அம்மா அப்பா இல்லாமல், எந்த வித ஒரு ஆதரவுமே இல்லாமல் அந்த குழந்தைங்க அங்கங்கே தனித்தனியாக பிரிஞ்சு வாழற வாழ்க்கைலாம் ரொம்ப கொடுமை. யாருக்கும் வரவே கூடாது அப்படின்னு தான் நம்ம, இப்படி ஒரு நிலைமை யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு தான் நம்ம சாமிக்கிட்ட வேண்டிக்க முடியும். இப்படியே குழந்தை வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அங்கே அவங்க படிக்கக்கூடிய அந்த ஸ்கூல், அந்த ஹாஸ்டல் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டின். அதனால் வந்து அங்கே வழிபாட்டு முறை சாமி எல்லாமே வந்து நம்ம ஜீசஸ் தான் வழிபாடு செய்துட்டு இருக்காங்க. அதனால் கையில் வளையலோ எதுவுமே போட்டுக்க மாட்டாங்க இல்லையா? அதன் முறைப்படியே தான் அந்த பாப்பா வந்து வளர்றாங்க. எப்பயாவது ஒரு முறை லீவில் பாட்டி பார்க்கணுன்னு வரும்போது அங்கே பாட்டிமா என்ன சொல்லுவாங்கன்னா, வளையல் போட்டுக்கோ, போட்டு வச்சுக்கோ இப்படின்னு வந்து எதனா ஒன்று சொல்லுவாங்களாம். ஆனால் சகோதரி வந்து திரும்பவும் அங்கேயே போகிறதுனால இந்த 2 வாழ்க்கையும் வந்து அவங்களால அது மெயின்டைன் பண்ணவே முடியல. ரொம்ப சிரமமாகவே இருந்திருக்கு அவங்களுக்கு. சரின்னு எப்படியும் ஒரு வழியாக வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும்போது இவங்க 11வது படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அவங்க கால் வந்து ரைட் சைடில் கால் முட்டி வந்து வீக்கமாக இருக்குது. கூடவே வந்து ஜுரம், அதாவது உடம்பும் சரியில்லை, ஃபீவராகவும் இருக்குது. இவங்க வந்து சரியான ட்ரீட்மெண்ட் வந்து அங்கே பார்க்க முடியல. அந்த ஹாஸ்டலில் வந்து ஏதோ சும்மா சாதாரணமாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அது என்ன ஆச்சுன்னா, ஹெவியாக ஆக முட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய எலும்பு எல்லாமே சீழ் வச்சிருக்கு. குழந்தையால வந்து நடக்கவே முடியாமல் ஆகுது. சரி, இதுக்கு மேலே இங்கே வச்சிருக்க முடியாதுன்னு அவங்க உறவினர் எல்லாரையும் கூப்பிட்டு வர வச்சு வேற ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்து வைக்கிறாங்க.
சேர்த்து அங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இவங்களுக்கு வந்து அந்த சிக்கன் குனியா மூலிமா அந்த நோயில் பாதிக்கப்பட்டதன் மூலமா அந்த உள்ள இருக்க அந்த எலும்பெல்லாம் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகிருக்கு சீழ் வச்சதுனால. இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க, இவங்களுக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அதனுடைய விளைவாக என்ன ஆகுதுன்னா, முட்டியில் ஆப்ரேஷன் அப்படின்றதால அந்த முட்டியை வந்து இப்படி மடக்க முடியாது. நம்ம வந்து நார்மலாக சப்பாங்கள் போட்டு உட்காரதோ அந்த மாதிரிலாம் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. நீட்னா அந்த கால் வந்து இப்படி நீட்டியே தான் இருக்கும். 11ஆவது தான் அந்த பிள்ளை வந்து படிச்சுட்டு இருக்கு. அதுக்குள்ளேயே அதோட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஒரு சோதனை பாருங்கள். ஏன்னா இதுக்கப்புறம் இதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னா பாதி பேர் என்னென்னமோ சொல்லுவாங்க, அது ஒன்று. வாழ்க்கையில் அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா நகரத்துக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய தடையாகவே இருக்கும். இந்த ஆப்ரேஷன் பண்ணி கால் இப்படி ஆனதில்லை. சரி, இதுக்கப்புறம் ஹாஸ்டல்லாம் எதுவுமே வேண்டாம்னு சொல்லி பாட்டி கூட வந்து இவங்க இருக்கிறாங்க. அவங்க கூட சித்தி அந்த மாதிரிலாம் பார்த்துக்கிறாங்க. சித்தி அப்படின்னால நம்ம ரொம்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அதே சமயம் எல்லா சித்திங்களும் அதே போல் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நல்ல சித்திங்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சித்தி சொல்கிறது இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சரி, நாம் ஏதாவது வந்து நம்ம சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு வேலைக்கு போனால் மட்டும்தானே அப்படின்னு தெரிஞ்சவங்க மூலிமா ஏதோ ஒரு வேலையும் ஒன்று பார்த்துக்கிறாங்க. இது வந்து ஒரு 3000 மாதம் ஒரு 3000 சம்பாதிக்கிற மாதிரி ஒரு வேலை ஒன்று பார்த்துட்டு ஒரு 2-3 மாதம் தான் இவங்க வேலைக்கு போகிறாங்க. அதற்கு இடையிலே ஒரு வரன் வந்து பார்க்குறாங்க. சொந்தத்துக்குள்ளே ஒரு வரன் பார்த்து இவங்களுக்கு கல்யாணம் பண்ணியும் கொடுத்துட்றாங்க. இப்போ இதில் என்ன ஆச்சுன்னா, இவங்க வந்து வளர்ந்தது எல்லாமே வந்து கிறிஸ்டின் முறைப்படி வளர்ந்தாங்க இல்லையா. இவங்களுக்கு சாமி கும்பிட்றது என்ன எதுவும் தெரியல. ஆனால் கல்யாணம் பண்ணி போன இடத்துல வந்து சொல்கிறாங்க, நீ வந்து சாமி கும்பிடணும், எல்லா சாமியும் வந்து வழிபாட்டு முறையெல்லாம் செய்யணும் அப்படின்லாம் வந்து அவங்க மாமியார் வந்து சொல்கிறாங்க. சகோதரிக்கு அது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. பட் வேறு வழி இல்லை, நம்ம வந்து சாமி கும்பிட்டாகணும், வீட்டில் நம்ம வந்து அடுத்தடுத்த வேலைகள் பார்க்கணும் அப்படின்னும் போது இவங்களோட வாழ்க்கை முறைக்கு நம்ம மாறணும்ல அப்படின்ற எண்ணம் வருது. அப்போ அவங்களுக்கு அவங்க சொன்னது என்ன தெரியுமா, எல்லா சாமியும் பார்த்ததுலேயே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம் அப்படின்னா பிள்ளையார் மேலே ஒரு ஈடுபாடு அவங்களுக்குள்ள வருது. எந்த சாமியை பற்றி எதுவுமே அவங்களுக்கு தெரியல, பிள்ளையாரை பார்த்ததும் ஒரு சந்தோஷம். அதனால என்ன பண்ணாங்க, பிள்ளையாருக்காக என்ன பண்ண முடியும் அப்படின்றத சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பிள்ளையாரை மட்டும் இவங்க வழிபாடு செய்துட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் அவங்க மாசமாகறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறகுது. குழந்தை வந்து தை மாதம் கிருத்திகை அன்று பிறகுது. அப்போது மாமியார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து பிள்ளையாரை வழிபாடு செய்துட்டு இருக்க, உன் பையன் வந்து தை கிருத்திகை அன்னைக்கு பிறந்திருக்கான், நீ இதுக்கப்புறம் முருகர் வழிபாடு செய்யணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவங்களுக்கு வந்து முருகரை பிடிக்காதான். ஏன் அப்படின்னா, ஒரு பழத்துக்காக கோச்சிக்கிட்டு இவர் போயிட்டார்ல பழனிமலைக்கு. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் இருக்கும். ஏன்னா முருகரை வந்து நிறைய பேர் பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் பிடிக்காத கடவுளாகவும் முருகரை சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ சகோதரி சொன்னது போல ஒன்று, அதை தாண்டி இன்னொரு ஒரு காரணம் என்னென்னா, அவர் 2 பொண்டாட்டிக்காரரு. புரியாதவங்க இப்படி தான் சொல்லுவாங்க, அவர் 2 பொண்டாட்டிக்காரரு, அவரை போய் கும்பிடக்கூடாது அப்படின்னும் எத்தனையோ பேர் வந்து முருகரை வழிபாடு செய்யாமல் இருந்திருப்பாங்க. இப்போ அவங்க எல்லாருமே அவர் பக்கத்தில் இருக்கிறது அவருடைய மனைவிகள் கிடையாது, இரு சக்திகள். பெண்ணுன்னும் ஒரு அற்புதமான கிரியாசக்தி ஞான சக்தின்ற ஒரு சக்தியோடு அவர் வந்து நிற்கிறாருன்றத புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாரும் இப்போ முருகப்பெருமானை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பிள்ளையார் வழிபாட்டோடு சேர்ந்து இப்போ முருகப்பெருமான் வழிபாட்டு முறையை செய்துட்டு இருக்காங்க. இதற்கிடையில் நம்மளுடைய பதிவுகளை அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. முருகப்பெருமானுடைய வழிபாட்டு முறைகள் எப்படி செய்யறது அப்படின்ற பதிவுகள் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சதும் சகோதரி இதுக்கிடையில் அவங்க என்கிட்ட பேசவும் செய்திருக்கிறாங்க. அதாவது பூஜை முறைகள் எப்படி செய்யணுன்ற டவுட் எல்லாம் என்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ எனக்கு தெரியல, இப்போ வந்து அவங்க சொன்னதுக்கு அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல அவங்க வழிபாடு செய்கிற அன்னைக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, பாயசம் செய்து வைக்கிறாங்க. பாயசம் செய்து ஒன்றுமே இல்லை, வெறும் முருகருக்கு அரோகரான்னு மட்டும் சொல்லிட்டு எந்த பதிகம்லாம் எதுவும் படிக்கல, நைவேத்தியம்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அப்போ திடீர்னு அவங்க வீட்டுக்கு ஒரு குட்டி பாப்பா ஒன்று வருது. அந்த தெருவிலே அந்த பக்கத்துலேயே கூட இருந்திருக்கலாம், இத்தனை நாள் வரல. ஆனால் அன்னைக்கு அந்த பாப்பா குட்டி பாப்பா ஒன்று அவங்க வீட்டுக்கு வருது. வந்து நேராக பூஜை அறைக்கு போய் சும்மா நின்று பார்த்துட்டே இருக்கு. அப்புறம் இவங்க வந்து குழந்தை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இவங்களையும் அறியாமல் இவங்க சாமிக்கு வச்சுருந்த அந்த பாயசம் பிரசாதத்தை எடுத்து அந்த குழந்தைக்கு ஊட்டுறாங்க. அந்த பாப்பாவும் ரொம்ப அழகாக அதை ரசித்து அந்த பாயசத்தை வந்து சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் சகோதரிக்கு புரியுது, திடீர்னு ஏன் இந்த பாப்பா வந்துச்சு, இந்த பாப்பா வந்து நம்ம சாமிக்கு வச்ச பிரசாதத்தை இவ்வளோ அழகாக வந்து சாப்பிட்டுட்டு போதே அப்படிங்கும்போது, அப்போ முருகப்பெருமான் நம்ம செய்யக்கூடிய பூஜையை அவர் ஏற்றுக்கிறாரா, நம்ம வச்சு பிரசாதத்தை அவர் ஏற்றுக்கிட்டாரோ அப்படின்னு ஒரு முருகன் மேலே ஒரு பற்று வந்து அப்படியே திரும்புது. அதாவது முருகர்னா வேணான்னு நினச்சவங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு முருகன் மேலே அப்படியே ஒரு பற்று வருது. இதற்கு இடையில வந்து அடுத்ததாக ஒரு 48 நாட்கள் விரத முறையை பற்றி நான் ஒரு பதிவு கொடுக்குறேன். அதில் வந்து வேல்மாறல் படிக்கணும் அப்படின்னு வந்து நான் வீடியோ பதிவு கொடுக்குறேன். சகோதரிக்கு அவங்க வேற ஒரு மொழியில் இருக்கிறாங்கன்றதுல தமிழ் வந்து சரியாக வரல, இருந்தாலும் தெரிஞ்சதை நம்ம கற்றுக்கிட்டு படிக்கணும் அப்படின்னு ஒரு 48 நாள் விரதம் இருந்து இந்த பூஜை முறையில் இவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில் அவங்க மாமியாருக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போகுது. இவங்க ஒரு வீட்டில் இருக்காங்க, மாமியார் வந்து ஒரு தனி வீட்டில் இருக்காங்க.
அவங்க மாமியாருக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போகவே இவங்க செய்துட்டு இருந்த அந்த பூஜையெல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இவங்க அங்கே போய் பார்த்துக்கிற மாதிரி ஆகுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க மாமியாருக்கு அதிகமாக இவங்க வந்து பேசுறது செய்யறது அந்த அளவுக்கு ஒரு நெருங்கிய உறவு இல்லாமலே இருந்திருக்கு. இவங்க கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் தான் இந்த பூஜையை எடுத்து செய்திருக்கிறாங்க. இதற்கிடையில அவங்க மாமியாருக்கு போய் செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன வேலை தொண்டு போல இவங்க அழகாக செய்கிறாங்க. இது மூலிமா அவங்க வந்து இவங்க கிட்ட கொஞ்சம் அன்பா பாசமாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையும் வந்து உருவாகுது. ஆனால் என்ன அப்படின்னா, ஒரு 4-5 நாள் தான் அவங்க உயிரோடு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ரொம்ப முடியாமல் ஆனதுனால அவங்க இறந்து போகிறாங்க. இப்போ இவங்க 48 நாள் விரதம் வந்து தடைப்படுது. அதுக்காக இவங்க வந்து வருத்தப்படலை. ஏன்னா ஏதோ ஒரு காரணம், இவங்க ரொம்ப முடியாமல் இருந்து அவஸ்தைப்படுறதுக்கு அவங்க இறந்தது பரவாயில்ல தான், முருகன் வந்து எது செய்தாலும் நல்லதுதான் அப்படின்றத அந்த மனப்பக்குவத்துக்கு வந்து அவங்க வந்து சகோதரி வந்துடுறாங்க. நம்ம எல்லாருமே அதை தான் புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் எடுத்து செய்யும் போது ஒரு தடை ஒன்று வருது அப்படின்னா ஏதோ ஒரு நன்மைக்காக தான். நான் எப்போ 48 நாட்கள் விரதம் இருந்தாலும் ஒரு தடை வருதுன்னு நினைக்காதீங்க. ஏதோ ஒரு வகையில் அது நன்மைக்காகவே அதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து அழகாக ஈஸியாக கடந்து வந்துடலாம். அது ஏன் என்னன்னு நீங்கள் நோண்ட ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே வரும். இப்போ சகோதரியால் விரதம்லாம் எதுவும் இருக்க முடியாது இல்லையா, ஏன்னா மாமியார் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு இந்த காரியம் இதெல்லாம் செய்வாங்களே, 16வது நாள் காரியம் செய்யறதுக்காக எல்லாரும் வராங்க. அதாவது உறவினர்கள் எல்லாரும் அவங்க வீட்டுக்கு வந்து வராங்க. இப்போ மாமியார் வீடு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குன்றதுனால இவங்க வீடு கொஞ்சம் பக்கத்தில் தான், ஒரு 2-3 தெருவு தள்ளி தான் இருக்குன்றதுனால அங்கே கொஞ்சம் பேர் தங்கிக்கலாம், இங்கே கொஞ்சம் பேர் தங்கிக்கலாம், பூஜை பண்ணுற நேரத்துக்கு எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்கலாம் அப்படின்னு வந்து எல்லாரும் வந்து பேசி முடிவு பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் பேர் வெளியூர்லேருந்து வந்தாங்க இல்லையா, அதில் கொஞ்சம் பேர் வந்து சகோதரியோடைய வீட்டில் வந்து தங்கிடுறாங்க. இவங்க எல்லாரும் இங்கே இருக்கிறாங்க. சரின்னு எல்லாரும் வந்தாங்க. இந்த 16 நாள் காரியம் வந்து நல்லபடியாக எல்லாமே முடியுது. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயாச்சு. இப்போ சகோதரி இவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் சகோதரி வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக பீரோவை திறக்கிறாங்க. ஏதோ ஒரு பொருள் வைக்கணுன்றதுக்காக அந்த பீரோவை திறக்கிறாங்க. உள்ள லாக்கரில் வச்சுருந்த நகை எல்லாம் அப்படி கலைஞ்சா மாதிரி இருக்குது. என்ன ஆச்சு எதுன்னு தெரியலையேன்னு அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது 2 சவரன் செயின் வந்து காணும். இவங்க உடனே அவங்க கணவர்கிட்ட கேட்குறாங்க, நான் ஏன் எடுக்க போகிறேன், நான் தான் அங்கே இருந்தேனே அப்படின்றார். என்ன நடந்தது ஏதுன்னு தெரியலீங்களே, நேற்றுக்கு வந்து இந்த மாதிரி சொந்தக்காரங்களாம் வந்து இங்கே இருந்துட்டு போனாங்க, இவங்கள தாண்டி வேற யாரும் வந்திருக்க முடியும், இவங்களோட எண்ணம் முழுக்க வெளியே யாரோ வந்தாங்களோ, சொந்தக்காரங்க எப்படி எடுப்பாங்க அப்படின்றதால வெளியே யாரும் வர வாய்ப்பே இல்லையே, எப்படி இந்த 2 சவர செயின் வந்து காணாமல் போகும் அப்படின்னு சகோதரிக்கு வந்து ஒரே மனக்கவலையாகுது. ஏன்னா அந்த செயின் வந்து அவங்க பாட்டியோட செயின். இவங்களா சம்பாதிச்சுன்னு ஒன்றுமே எதுவுமே வாங்குறதுக்கு உண்டான சூழ்நிலை கிடையாது. என் கணவருக்கு வந்து சரியான நிரந்தரமான வேலை கிடையாது. சகோதரி இப்பவும் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்க அந்த கால் வச்சுக்கிட்டு அவங்க வேலைக்கு போயிட்டு வந்து அவங்க குடும்பத்தை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது அவங்க வச்சுட்டு இருக்கிற அந்த சின்ன சின்ன நகை எதுவாக இருந்தாலுமே அவங்க அம்மா இது, அவங்க பாட்டி இது, எல்லாரும் சேர்ந்து ஒன்று வாங்கி கொடுத்தது. இப்படி தான் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 சவர நகை கிட்ட வச்சிருக்கிறாங்க. அப்படி இருந்ததுல அவங்க பாட்டி கொடுத்த அந்த 2 சவர செயின் வந்து காணாம போகுது. சகோதரிக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகுது. நம்ம இது வெளியே சொல்லவும் முடியாது, கேட்கவும் முடியாது. ஏன்னா வந்து தங்கிட்டு போனவங்க எல்லாருமே சொந்தக்காரங்க, எப்படி இதை கேட்க முடியும் அப்படின்னு இவங்க சகோதரிக்கு ஒரு எண்ணம் இருந்தாலும் இங்க இந்த ரூம்ல யார் தூங்கினா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவங்க சொந்தக்கார பையன்ல ஒரு பையனை இவங்களுக்கு தோணுது, இந்த பையன் தான் இவங்க படுத்திருந்தான், இவங்களை எப்படி கேட்க முடியும் அப்படின்றதுனால அந்த மனக்குழப்பத்திலே இவங்க வந்து அதை அப்படியே விட்டுடுறாங்க. என்ன எதுவுமே அதுக்கான நடவடிக்கை எடுக்காமல் அதை அப்படியே இவங்க விட்டுடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆகுதுங்க. 3வது மாதம் திரும்பவும் சாமி கும்பிடுவாங்களே, 3வது மாதம் இலை போடுவாங்களே, அதுக்காக வேண்டி திரும்பவும் அதே உறவினர்கள் எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. திரும்பவும் அங்கே படுக்கிறதுக்கு இடம் இல்லாமல் திரும்பவும் கொஞ்சம் பேர் வந்து சகோதரியோட வீட்டுக்கு படுக்கணும் அப்படின்னு வந்து ஒரு சிலர் போகிறாங்க. இவங்க யார் மேலே கொஞ்சம் சந்தேகம் வச்சுருந்தாங்களோ அந்த பையன் திரும்பவும் அந்த வீட்டுக்கு வந்திருக்கான். இவங்க அதை பார்க்குறாங்க. பார்த்ததும் நம்மளால எதுவுமே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைன்றதுனால வேற வழியே இல்லை. அதே சமயம் ஒரு 4-5 பேர் சேர்ந்து தானே அங்கே படுக்க போகிறாங்க, வீட்டு சாவியெல்லாம் தர முடியாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, எல்லாமே சொந்தக்காரங்களாக இருக்காங்களே அப்படின்றதுனால சகோதரி என்ன பண்ணுறாங்க, வேற வழியே இல்லைன்னு சாவி கொடுத்து விட்றாங்க. அந்த பையனும் அந்த வீட்டுக்கு போகிறான். திரும்ப எல்லாருமே அங்கே படுக்கிறாங்க. மறுநாள் வராங்க. இங்கே எல்லாம் பண்ண வேண்டியது எல்லாமே முடிச்சுட்டு திரும்பவும் சகோதரி வீட்டுக்கு போய் லாக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. 4 சவரம் கம்பல் தோடு வந்து ஜதையாவே காணும். சகோதரிக்கு தூக்கி வாரி போடுது. இதுக்கப்புறம் நாம் இதை வந்து சும்மா விடக்கூடாது, நாம் இதை வந்து எல்லார்கிட்டும் சொல்லியே ஆகணும் அப்படின்னு வந்து இவங்க கணவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. யார் என்னென்னா பேசும்போது இந்த பையன் தான், எனக்கு இந்த பையனில் தான் எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு சகோதரி சொல்கிறாங்க. அப்போ அவர் கணவர் என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே அந்த பையனுடைய அப்பாவும் அம்மாவும் தான், நீ அவங்கள கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ இவன் தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னாலும் நாம் அவங்களெல்லாம் பார்க்கணும்ல. இதை தாண்டி இன்னும் நிறைய பேர் வந்து வேறு மாதிரி எதனா பேச ஆரம்பிப்பாங்க.
நகை போனால் போயிட்டு போகுது, இதனால உறவுகளுக்குள்ள ஒரு பிரச்சனையோ பிரிவினையோ வந்துடக்கூடாது அப்படின்னு அவங்க கணவர் வந்து இவங்களை எதையுமே கேட்கக்கூடாத அளவுக்கு பண்ணிடுறாரு. ஆனால் சகோதரிக்கு மனசு கேட்கல. இது ஏன்னா அவங்க இந்த கம்பல் வந்து அவங்க அம்மாவுடைய கம்பல். இந்த சகோதரியால ஏற்றுக்கவே முடியல. இந்த அதே சமயம் இப்போ இந்த பையன் தான் எடுத்தான்னு இவங்க சந்தேகம் மட்டும் தான் படுறாங்களே தவிர வேற எந்த விதமான சாட்சியோ எதுவுமே கிடையாது. நம்ம வெளியே போய் சொன்னாலும் என் பையன் தான் எடுத்தான்றதுக்கு என்ன சாட்சி இருக்குன்னு கேட்பாங்கல்ல. அதனால சகோதரியால எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. இப்போ 2 தடவை அந்த நகை போயுமே வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலை இவங்க அப்படியே விட்டுறாங்க. ஆனால் மனசு ரொம்ப வருத்தமாகவும் கஷ்டப்படுறாங்க. இவங்க முறையிட்டது தெய்வங்களிட தான் முறையிடுறாங்க. இது எனக்கு ஆசாசியே எங்கள் அம்மாவும் பாட்டியும் கொடுத்த நகையாச்சே, அவங்க இல்லைனாலும் அந்த நகை என் கையில் இருந்ததுன்னு நினச்சினே, ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சுன்னு சகோதரி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. சாமிக்கிட்டையும் அவங்க வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இதற்கிடையில் அவங்க நான் சொன்னேன் இல்லையா 3 தெய்வங்கள் அப்படின்னா பிள்ளையார் வழிபாட்டு முறையை செய்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் முருகப்பெருமானோட வழிபாட்டு முறை, இது ஈசனையும் வழிபாட்டு முறை செய்துட்டு இருக்காங்க. அவங்க கணவருக்கு வந்து சிவபெருமானை ரொம்ப பிடிக்குமா, அதனால இவங்க வந்து பாருங்க எந்த தெய்வமே பிடிக்காதுன்னு சொன்னவங்க அடுத்தடுத்து ஒவ்வொரு தெய்வங்களா இவங்க வழிபாட்டு முறை செய்யறது, இந்த பூஜைகள் பண்றது, மந்திரங்கள், இது எல்லாமே இவங்க அழகா பாராயணமா செய்துட்டு இருக்காங்க. நாம இந்த பிரச்சனையை வெளியே தான் சொல்ல முடியல, தெய்வத்திடமாவது சொல்லுவோம், இவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் வந்து இப்படி வீணா போச்சே அப்படின்னு வந்து சகோதரி ரொம்பவே புலம்புறாங்க. ஆனா நான் ஒன்று மட்டும் சொல்லட்டுமா, நாம கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு அந்த பணம் என்னைக்கும் நம்மளை விட்டு போகவே போகாது. பொதுவாக ஒரு வார்த்தை பெரியவங்க சொல்லுவாங்க, அது நம்ம கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சம்பாதிச்சதுடா, அது என்னை விட்டு எங்கேயும் போகாது. எதனா ஒரு நகை ஏதோ ஒன்று தொலைஞ்சு போச்சு அப்படின்னாலும் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, என் வேர்வை சிந்தி என் உழைப்பு மொத்தம் போட்டு நான் வாங்கின நகை, அது எங்கேயும் போகாது, எப்படி இருந்தாலும் கிடைச்சிரும் அப்படின்வாங்க. எங்கே எப்படி இருந்தாலும் அந்த நகை வந்து நம்ம அவங்களுக்கு கிடைச்சிரும்ல. அப்படி ஒரு சம்பவம் தான் சகோதரியோட வாழ்க்கையில் நடக்க போகுது. ஆனால் இதை பற்றி வெளியே யார்கிட்டையும் இவங்க சொல்லாமலே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ 1 வருடம் வந்து அப்படியே ஓடுது. இப்போ மாமியார் இறந்து 1 வருடம் ஆகுது. அப்போ 1 வருடம் முடிஞ்ச உடனே வந்து வீட்டில் பூஜைகள் செய்வாங்களா, ஓமம் வளர்ப்பாங்க, கோவிலில் போய் பூஜைகள் செய்வாங்க. அதற்காக வேண்டி திரும்பவும் எல்லா உறவினரும் திரும்பவும் அந்த இடத்துக்கு வராங்க. அந்த வீட்டுக்கு எல்லாரும் வராங்க. வந்தவங்கள இந்த சகோதரியோடைய சித்தி ஒருத்தவங்க வராங்க. இவங்களுக்கு மனசு கொள்ளலை, எப்படியாவது யார்கிட்டயா சொல்லணும் அப்படின்னு உள்ளுக்குள்ள அப்படியே துடிக்குது. சரின்னா அவங்க சித்திக்கிட்ட வந்து பொறுமையாக அடுத்து சொல்லுவோம், என்ன நினைப்பாங்களோ என்னமோ தெரியல, மனசுக்குள்ள ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க சித்திக்கிட்ட வந்து இவங்க சொல்கிறாங்க, இது மாதிரி 2 முறை வந்து வீட்டில் நகை காணாமல் போயிடுச்சு, இது யார் எடுத்தாங்கன்னு நான் ஒருத்தரை நினைக்கிறேன், ஆனால் சொன்னால் என்ன ஆகும் எதுன்னு தெரியல அப்படின்னு கொஞ்சம் பயப்படுறேன் அப்படின்னு சகோதரி சொன்னதும் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த சித்தி சொன்ன வார்த்தை அந்த பையனுடைய பேரை சொல்கிறாங்க. அதாவது அந்த பையன் தானே எடுத்துருப்பான்னு உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்றாங்க. இவங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போடு. ஆமாம் ஆமாம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஐயோ அது மோசமான பையன், சரியான திருட்டு பையன், அவன் எங்கள் வீட்லேயே அவன் நிறைய முறை வந்து திருடி இருக்கான். என்ன ஒன்று அவங்க அப்பனுடைய முகத்தை பார்த்துக்கிட்டு அந்த பையனை நான் வந்து எதுவும் கேட்காம விட்டுட்டேன், நீ ரொம்ப உஷாராயிரு, இன்றைக்கும் கண்டிப்பாக அந்த பையன் வந்தாலும் வருவான், நீ ரொம்ப பார்த்து உஷாராயிரு அப்படின்னு அவங்க சித்தி சொல்லிவிட்டு அவங்க போயிட்டாங்க. இவங்களுக்கு எப்படி இருக்கும், இவங்க கை காலெலாம் ஒரு மாதிரி வடவடன்னு ஆகுது. என்னடா இது அப்படின்னு சொல்லி வச்சா மாதிரி அந்த பையன் வந்து நிற்கிறான். இப்போ வந்து எப்படி இருந்தாலும் சரி நம்ம வீட்டுக்கு இந்த பையனை வந்து அனுப்பவே கூடாது அப்படின்னு சகோதரி வந்து இவங்க நினைக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த பையன் வந்து சித்தி சாவி கொடுங்க, எனக்கு ட்ரெயினில் வந்தது ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் அங்கே தூங்க போகிறேன், நம்ம வீட்டில் போய் தூங்க போகிறேன் அப்படின்னு வந்து அந்த பையன் சொல்கிறான். கூடவே அவங்க கணவரும் இருக்கிறாரு. நீ தனியாக போகாதப்பா, இரு நானும் வரேன் அப்படின்னு வந்து அவங்க சித்தப்பா சொல்கிறாரு. ஏன்னா அந்த பையனை மட்டும் தனியாக அனுப்ப முடியாது, வேற யாராவது கூட போங்கன்னு சொன்னாலும் யாரும் அதுக்கு ஏற்ற மாதிரி தோதுப்படலை. சரின்னு இவங்க சித்தப்பாவே என்ன பண்ணுறாரு, நான் கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவி எடுத்துக்கிட்டு அந்த பையனை கூட்டிகிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அவங்க வீட்டுக்கு போகிறாரு. இப்போ சகோதரிக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாகவும் பதட்டமாகவும் ஆகுது. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ எதுக்கும் பயப்படாத, நீ தைரியமாக இரு, நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, நீ இங்கே இருக்கக்கூடிய எல்லா வேலையும் பாருங்கள், நான் காலையில் பூஜை பண்ணுற நேரத்துக்கு நான் அந்த பையனை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூப்பிட்டு போயாச்சுங்க. அங்கே போனதை இவங்க படுத்துட்டாங்க. ஆனால் அந்த பையனை இவர் வந்து நோட்டம் விட்டுட்டே இருக்கிறாரு. அவன் தூங்குற மாதிரி தான் இருக்குது, ஆனால் அவனுடைய கண் வந்து இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறத அவர் நோட் பண்ணுறாரு. இவர் வெளியே போயிட்டு வர்றது எல்லாத்தையும் அந்த பையன் நோட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் இவர் நல்லாவே கவனிக்கிறார். சரி இருக்கட்டும், நம்ம வந்து பீரோவை பூட்டிட்டோம், சாவி நம்ம கிட்ட இருக்கு, இவன் என்ன பண்ணிட போகிறான் அப்படின்ற மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் அசால்ட்டாகவே இருக்கிறார். சரின்னு பொழுது விடியுது. இவர் வந்து என்ன பண்ணுறாரு, எடுப்புறாரு, வாப்பா கிளம்பு போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், என்னால் வர முடியாது, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, அந்த பூஜையில் நான் என்ன பண்ண போகிறேன், நீங்கள் போங்க, நீங்கள் போயிட்டு வாங்க சித்தப்பா அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். இவருக்கு வந்து இந்த பையனை எப்படி நம்பி நம்ம வீட்டில் விட்டுட்டு போக முடியும், இவன் தான் 2 முறை நகை எடுத்தான்னு தெரியுது, 3வது முறையும் இவன் வேணும்னே சொல்கிறான், இவன் நைட்டெல்லாம் தூங்காமல் கண் முழிச்சா மாதிரியே தெரியுது, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நான் வரல போங்கன்னு சொல்கிறான். அதட்டி கூட்டிகிட்டு போகவும் முடியல, என்ன பண்ணுறதுனே அவருக்கு தெரியல. ஆனால் இவர் அப்போ
இவர் அப்போ என்ன நினைக்கிறாரு, நம்ம பீரோவை நம்ம பூட்டிட்டோம், சாவி நம்ம கையில் இருக்குது, சரி இவன் வரலன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்புற நேரத்துக்கு அவங்க சகோதரிக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஆனால் சகோதரி வந்து வேணவே வேணாம், அந்த பையனை எப்படியாவது நீங்கள் கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்றாரு. இவரால் முடிஞ்ச வரைக்கும் எழுப்புறாரு. அந்த பையன் எழுந்திரிக்கவே மாட்டேன்றான். இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா பார்ட் 2 வீடியோ தான். ஆனால் நாளைக்கு வரையெல்லாம் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். இன்று மதியம் 2 மணிக்கே நான் வீடியோ பதிவாக போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் பாருங்கள்.